கடவுளருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாதம் 16/12/2025 14/1/2026 வரலும் உண்டான நாட்கள். இந்த காலகட்டத்தின் பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு ராசிக்கும் கடைசி மாதம் தட்சிணாயனத்தில் இது அதாவது தேவர்களுக்கு தெய்வங்களுக்கே உண்டான மாதம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். முதல்ல பார்த்தேனால் காலபுருஷ தத்துவத்தின் 4ஆம் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார். வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மாதம் பிறந்து ஒரு 5 நாளில் புனர்பூசம் 4ஆம் பாதத்திலிருந்து புனர்பூசம் 3ஆம் பாதம் போய்டுறார். அதாவது 21/12 அன்னைக்கு புனர்பூசம் 3ஆம் பாதம் மிதுன ராசிக்கு போய்டுறார். இந்த காலகட்டத்தில் மாதம் பிறக்கும்பொழுது கேது இந்த மாதத்தில் 5ஆம் ராசியான சிம்மத்தில் இருக்கார். இந்த மாதத்தில் 8ஆம் ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் புதனும் சுக்கிரனும், தனுசுல சூரியனும் செவ்வாயும், கும்பத்தில் சனியும் ராகுவும் இருக்கா. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தோம்னா 21ஆம் தேதி குரு வக்ர நிலையில் இருக்கக்கூடிய குரு புனர்பூசம் 4ஆம் பாதத்திலிருந்து புனர்பூசம் 3ஆம் பாதம் மிதுன ராசிக்கு போய்டுறார். 22ஆம் தேதி புதன் இந்த மாதத்தில் 22/12/2025 அன்னைக்கு விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார். அதற்கப்புறம் 27ஆம் தேதி சுக்கிரன் இந்த மாதத்தில் 22ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார். 27/12/2025 அப்போ புதன் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார். அதுக்கப்புறம் மாத கடைசியில் பார்த்தாலேயானால் 11/1/2025 அன்னைக்கு புதன் தனுசுவிலிருந்து மகரத்திற்கும், அதற்கு பிறகு செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு 14/1/2026 போகிறார். 21ஆம் தேதி 21/12 குரு வக்கர நிலையில் மாறுறார். சுக்கிரன் 22ஆம் தேதி தனுசுக்கு போகிறார். 27ஆம் தேதி அதாவது 25/12/2025 அன்னைக்கு புதன் தனுசுக்கு போகிறார். 11/1/2026 அன்னைக்கு தனுசில் இருக்கக்கூடிய புதன் மகரத்திற்கு போகிறார். அதற்கு பிறகு இந்த மாதத்தின் கடைசி நாளான 30ஆம் நாள் அதாவது 14/1/2026 அன்னைக்கு செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு மாறுறார். இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் 19/12 அன்னைக்கு ஹனுமத் ஜெயந்தி, மார்கழி மூல நட்சத்திரம். அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 20ஆம் தேதி அன்னைக்கு அமாவாசை, 30ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி, 2/1/2026 அன்னைக்கு மார்கழி மிருகசீரிஷம். மார்க்கண்டேயன் பிறந்த நாள், அதாவது மிருத்துஞ்சய ஹோமம் பண்ணுவா. உடல் நலம் குன்றியவர்களுக்கு உடல் நலத்தில் ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஹோமங்கள் பண்ணக்கூடிய நாளாக கருதப்படுகிறது. 3/1/2026 அன்னைக்கு ஆருத்ரா, திருவாதிரை நட்சத்திரம், பௌர்ணமி வேறு. ஏன்னா திருவாதிரைன்னும் போது பௌர்ணமி, தனுர் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ஆருத்ரா சிவன் கோவிலில் மிகப்பெரிய விசேஷம் கொண்டாடக்கூடியது. அது விரதம் இருந்து அந்த ஆருத்ரா தரிசனம் முடிச்சுட்டு தான் எல்லாருமே சாப்பாடு சாப்பிடுவாங்க. ஆருத்ரா களி ரொம்பவுமே விசேஷம். 11/1/2026 அன்னைக்கு கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை அப்படின்னு 27ஆவது பாசுரம் வரக்கூடியது. அதாவது கூடாரை வள்ளின்னு சொல்லக்கூடிய 27ஆவது பாசுரம். அது மிகவும் வசதியான பாசுரமாக சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு 14/1/2026 அன்னைக்கு போகி பண்டிகை. போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும்னு சொல்லக்கூடியது. தேவையற்ற விஷயங்கள் எதையும் வச்சுக்காமல் வெளியில் போட்டுட்டு, அதாவது மனசுக்குள்ளே இருக்கிறதும் சரி வெளியில் இருக்கிறதும் சரி அகமும் புறமும் தூய்மை அடையக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் மகரத்துக்கு போகிறார் சூரியன். உத்தராயணம் பிறக்கிறது மிகப்பெரிய ஏற்றமான காலம். எல்லா விதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய காலம். இப்போ நடந்ததை விட அதிகப்படியாக நடக்கக்கூடிய விசேஷங்கள் உண்டு. சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன ஏற்றங்கள் இருக்குன்னு பார்ப்போம். மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல போய் இருக்கார். பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறார். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும். பித்ருக்களின் ஆசீர்வாதம் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த மாதம் பிறந்து ஒரே வாரத்தில் பார்த்தாலேனால் குரு பகவானும் வக்ர நிலையில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறார். செவ்வாயும் அங்கே இருக்கார். சூரியனும் குருவும் சம சப்தமத்தில் சிவராஜ யோகத்தை கொடுக்குறார். அதை தவிர பார்த்தோம்னா குரு செவ்வாயினுடைய பார்வை குரு மங்கள யோகம்னு சொல்லக்கூடியதும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம் மிகவும் வலுப்பெற்று போகிறது. தந்தையினால் ஆதாயம், தந்தையின் மூலியமாக ஒரு பெரிய சொத்துக்கள் வரக்கூடிய காலகட்டம். அது தவிர பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிநாதன் 5ஆம் அதிபதி 2 பேரும் 9ஆம் இடத்துல போய் நிற்கிறதுனால பணம் வர்றதுக்கு எந்த விஷயத்திலும் தடங்கள் இல்லை.
முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் வெளிநாடு போகக்கூடிய யோகம், படிக்கக்கூடிய யோகம், மேல் படிப்பு படிக்கக்கூடிய யோகம் இதெல்லாமே அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா பெரிய ஏற்றம் இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு நல்ல தசாபுக்தி நடந்ததே ஆனால் உங்களுக்கு வந்து குபேர சம்பத்து வரக்கூடிய வாய்ப்புகள், அதீதமான நில சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. இந்த மாதம் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள், அதாவது தொல்லைகள் எதில் இருக்கும் அப்படின்னா 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. அதோடு பார்த்தலையானால் 11ஆம் இடத்துல சனி ராகு இருக்கிறதுனால அபரிமிதமான லாபங்கள் வரும். செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான லாபங்களை எட்டக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் உங்கள் வந்து எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும், கவலைப்படவே தேவையில்லை. ஏன்னா 9ஆம் இடம் பார்த்தலையானால் ஒரு 22, 25 தேதி 25/12 அதாவது ஒரு 10 நாளுக்குள்ளேயே வந்து 4 கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலைமையாக இருக்குது. 4 கிரகங்கள் இருக்கிறதுனால 7ஆம் அதிபதியும் 9ஆம் இடத்துல, 5ஆம் அதிபதியும் 9ஆம் இடத்துல, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால நீங்கள் மனசில் நினச்சது எல்லாமே கண்கூடாக பார்க்கக்கூடிய காலகட்டம், நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய காலகட்டம். ஏன்னா 3ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி எல்லாருமே வந்து 9ஆம் இடத்துல போய் நிற்கிறார். 9ஆம் இடம்னு சொல்லக்கூடியது திரிகோணஸ்தானம், அதுவும் வந்து பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானத்தை விட, அதாவது 9ஆம் இடம் வந்து தந்தை தகப்பன் ஸ்தானம், பித்ருக்களினுடைய ஸ்தானம்னு சொல்லக்கூடியது. அதனால் இந்த 9ஆம் இடத்தை வைத்தே வந்து ஒருத்தர் வந்து மேல் படிப்பு படிக்கிறது, வெளிநாடு போகிறது, வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடியது, இது எல்லாவற்றிலும் வந்து உங்களுக்கு பெரிய மேன்மை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதம் பார்த்தலையானால் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானும் சரி, ராகு பகவானும் சரி அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டம். இவ்வளோ நாளாக வந்து பணத்திற்கு தட்டுப்பாடு இருந்திருக்கும். உங்கள் கையில் இப்போ பார்த்தலையானால் பணம் சரளமாக புரளக்கூடிய வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கும். ஏன்னா சனி பகவானையும் வக்கர குரு வேறு பார்க்க ஆரம்பிச்சுடுறார். அதனால் குருவும் ராகுவும் பார்க்கறதுனால அதீதமான லாபம் வரும். ராகுவுக்கு வக்கர கிரகங்கள் பார்த்தாலோ வக்கர கிரகங்களோடு சேர்ந்திருந்தாலோ அதீதமான ஒரு பலனை அள்ளி கொடுப்பார். அதுவும் 11ஆம் இடத்துல போய் இருக்கிறது அதீத பலனை கொடுக்கக்கூடிய காலகட்டம். எந்த தொழில் செஞ்சீங்கன்னாலும் அந்த தொழிலில் அபரிமிதமான லாபம் வரும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்கள் கிடைக்கும். அதோட பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் எடுத்த விஷயங்கள் நிச்சயம் கைகூடக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தலையானால் அதுவும் மருத்துவம் சம்பந்தம், அதை தவிர வந்து இந்த நெருப்பு சம்பந்தம், இரும்பு சம்பந்தம் இது, அதை தவிர வந்து இந்த ஸ்டிச்சிங்னு சொல்லக்கூடிய இந்த இது தையல் வேலை செய்பவர்கள், அவர்களுக்கெல்லாம் ஆட்டோ ஓட்டுநர்கள், அதை தவிர வந்து சமையல் கலை வல்லுநர்கள், இந்த வீரர்கள், அதாவது யூனிஃபார்ம் சர்வீசஸில் இருக்கிறவங்களுக்கு, சோல்ஜர்ஸ், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதீதமான ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தலையானால் நீங்கள் எடுத்த காரியங்கள் நிச்சயமாக ஜெயமாகும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மேஷராசிக்காரர்களுக்கு அபரிமிதமான ஏற்றமான காலம். 9ஆம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால எடுத்த காரியங்கள் நிறைவேறும். தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய காலம். உங்களுடைய ராசிநாதனும் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் திரிகோணத்தில் இருக்கிறதுனாலையும் திரிகோணாதிபதியால் அதாவது குருவினாலேயே பார்க்கப்படுறதுனாலையும் பெரிய ஏற்றம் கிடைக்கும். புதிய வீடு மனை சொத்துக்கள், அதாவது மூதாதையர்கள் சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக அமையும். குழந்தைகள் மூலியமாக பெருமை சேரும். குழந்தைகள் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும், இருந்தாலும் குழந்தைகள் மூலியமாக பெருமை சேரும். செய்யக்கூடிய தொழிலில் அதீதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதோடு பார்த்தீங்களேனால் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். எதிராளிகள் மூலியமாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. செய்யக்கூடிய வியாபாரத்தில் அதீதமான லாபங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய வடபழனி முருகன் கோவில் போய்ட்டு வாங்க. முருகன் கோவில் போய்ட்டு முருகனை சேவித்து விட்டு வாருங்கள். மஞ்சள் கலர் துண்டு வந்து அங்கே தானம் கொடுத்துட்டு வாங்க முருகனுக்கு. அது வந்து மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அது தவிர பார்த்தீங்களேனால் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது உங்களுடைய முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி பெறும், இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள். சந்திர பகவான் 8ஆம் இடத்துல மறைந்திருக்கும் பொழுது வரக்கூடியது சந்திராஷ்டம நாள்.
இந்த சந்திராஷ்டம நாள் அன்றைக்கி பார்த்தேலையானால், அதாவது 17/12/2025 19/12/2025 வரலும் இந்த மாதம் பிறந்த உடனே 2வது நாள்லேருந்தே உங்களுக்கு சந்திராஷ்டம காலம் ஒரு 3 நாள் இருக்குது. சந்திராஷ்டம காலம் எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரே இதில் வருமா அப்படின்னா, உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 17வது நட்சத்திரம் எதுவோ அந்த நாள் மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் கொடுக்காதீங்க. யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, அவருக்காக நீங்கள் பண்ணுறது, தேவையில்லாத விஷயங்களை தலையை கொடுக்கறது, இதெல்லாம் உங்களுக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பின்பகுதியில், அதாவது 13/1 இந்த 2 நாட்களும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். கிட்டத்தட்ட 5 நாட்கள் இருக்குது. அதனால் இந்த 5 நாட்களை மட்டும் கொஞ்சம் தள்ளிட்டு, அந்த காலகட்டத்தில் எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய சந்திரனுக்கு உண்டான பரிகாரம், இந்த பால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கொண்டு போய், அதாவது பிள்ளையார் கோவிலில் போய் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் வெகு அளவு குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதம் நீங்கள் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவில், இல்லை வடபழனி முருகன் கோவில் போயிட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் எல்லா விதமான மாற்றங்களும் ஒரு வெற்றிகரமான மாறுதல்களும் இந்த மார்கழி மாதத்தில் நிச்சயமாக வரும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.